சபைகளுக்குள் மந்திரவாதங்கள் பெருகி இருக்கிறது, இப்படிப்பட்ட அருவருப்புகள் பெருகி இருக்கிற பாஸ்டரே என்ன பண்றாரு, ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அந்த வீட்டில் போய் நீ வச்சுட்டு வாடாங்கிறாரு. அவன் வச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிடுறான், ஒரு 1000 ரூபாயை. இவரு போய் பார்த்துட்டு அந்த குடும்பத்துக்குள்ள மந்திரவாதம் இருக்குது, பிரிவினை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எடுத்து அவர் 50,000 ரூபாய் வாங்கிட்டு வர்றாரு. ஆக இப்படிப்பட்ட சீர்கெட்ட காலங்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முறை தவறிய பாலியல் உறவுகள் இன்று சபைகளுக்குள் வந்திருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம் என பழைய செத்த கிரியைகளை விட்டு விலகுங்கள், உங்களை பரிசுத்த ஜனமாக நான் பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சபையில மக்கள் வருவதற்காக ஆண்டவரே எனக்கு ஆத்துமாவை தாரும் என்று கலங்கி ஜெபித்து காத்திருந்த அநேக ஊழியர்கள் உண்டு, நான் பார்த்திருக்கிறேன். சபை சரித்திரம் சொல்லுகிறது, எத்தனையோ ஊழியர்கள் இதற்காக மரித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிஷினரிகளுடைய பயோகிராஃபில எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு சபை வளர்வதற்காக வசியம் மருந்து செய்கிறார்கள். 6 மாசத்துல ஒரு சபை வளர்ந்துரும், அதுக்கு இத்தனை 1000 கூடன்னு சொல்லி மந்திரவாதிகள் வந்து போதகரோடு பேசுகிறார்கள். அவர்கள் அந்த தகடுகளை, அவர்கள் அல்லது அந்த மந்திரிக்கப்பட்ட முத்திரைகளை, பிசாசின் முத்திரைகளை தங்கள் பாக்கெட்ல வச்சு அவங்க ஊழியம் செய்கிறார்கள். அந்த சபை வளர்கிறது போல, நிறைய கூட்டம் வருகிறது போல இருந்தாலும் ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு குடும்பமும் அந்த பிசாசின் கீழ் அவர்கள் அடக்கப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு போதகர்கள் சிலர் காரணமாக இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை நாளிலே இருக்கிறோம். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், நடக்காம போகட்டும், போய் தொலைட்டு விட்டுரு. ஆனால் கர்த்தரை மாத்திரம் விட்டு விலகாம பிடிச்சுக்கோ. இன்னைக்கு கர்த்தருடைய சபைகள் சீர் பொருந்துதலுக்கு உள் ஆக வேண்டிய காலகட்டங்களில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள், செத்த கிரியைகள், பாவ கிரியைகள், பிசாசின் கிரியைகள் தேவனுடைய ஊழியங்களை கலங்கடிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் பேதுரு சொன்னார், உன்னோடு கூட உன் பணம் நாசமாய் போவதென்று சொல்லி. இப்படி கண்டிக்கிற பிரசங்கிகள் இன்ற நாளிலே குறைந்திருக்கிறார். உன்னோடு கூட நாசமாய் போவதாக என்று சொல்லி சொல்லுகிற துணிச்சல் அந்த பேதுருவுக்குள் இருந்தது. அப்படிப்பட்ட பேதுருக்கள் இன்ற நாளை சபைகளுக்குள் எழும்ப வேண்டும். மனம் திரும்ப இன்றைக்கு